அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நண்பர்களே, ஒரு ஏழை பால் வியாபாரி ஹஜ்ஜுக்கு செல்லும் வழியில் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. உலகம் முழுவதும் உள்ள மக்களை வியப்பில் ஆழ்த்திய ஒரு அனுபவம். ஆனால் பயணத்தின் நடுவில் கடலில் மூழ்கிய அவருக்கு பின்னர் என்ன நடந்தது? இந்த கதை உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1974 பாகிஸ்தானின் லாகூரில் நடந்த ஒரு உண்மை கதையாகும் இது. லாகூரில் ஒரு இளைஞன் பால் விற்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் வீடுகளுக்கு பால் விநியோகம் செய்வான். இந்த இளைஞனின் இதயத்தில் ஒரு ஆசை இருந்தது, ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை. ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜு காலத்தில் மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போதோ அல்லது திரும்பி வரும்போதோ இந்த பால் வியாபாரி அவர்களை சந்திக்கச் செல்வான். அவர்களுடன் ஆர்வமாக பேசுவான், அவர்களின் கைகளை முத்தமிடுவான். ஆஜிகளிடம் அவனுக்கு மிகுந்த அன்பும் மரியாதையும் இருந்தது. ஒரு ஆண்டு ஹஜ்ஜு காலத்தில் அவன் மக்களிடம் கேட்கத் தொடங்கினான், சகோதரரே, ஹஜ்ஜுக்கு எப்படி செல்வது? ஒருவர் கராச்சியில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லலாம் என்று கூறினார். மற்றொருவர் கேலி செய்து, ரயில் எட்டியாலஜி பாசிட்டிவ் சிஸ்டம், நிலையத்தை கை காட்டி அந்த ரயிலில் ஏறு, அது உன்னை ஹஜ்ஜுக்கு கொண்டு செல்லும் என்று கூறினார். அந்த நிஷ்கபடமான இளைஞன் அந்த வார்த்தைகளை நம்பி ஒரு ரயிலில் ஏறினான். ஒரு நிலையத்தில் இறங்கி மீண்டும் மக்களிடம் ஹஜ்ஜுக்கு செல்லும் வழியை கேட்டான். இப்படியாக ஒரு நிலையத்தில் இருந்து மற்றொரு நிலையத்துக்கு பயணித்தான். உண்மையை சொன்னால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை பல ஆண்டுகளாக அவன் இதயத்தில் இருந்தது. இந்த முறை எப்படியாவது நடந்தேனும் காபாவை அடைவேன் என்று உறுதியாக முடிவெடுத்தான். ஒரு ஞானி கூறிய வாக்கியம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது, யாராவது முழு இதயத்துடன் காபாவை சந்திக்க ஆசைப்பட்டால் அல்லாஹ்வின் விருப்பப்படி அவனை ஆச்சரியமான வழிகளில் அங்கு கொண்டு செல்வான். இந்த நம்பிக்கையில் உறுதியாக அவன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயணத்தை தொடங்கினான். அந்த நம்பிக்கையே அவனை ரயிலில் ஏற வைத்தது. நிலையங்களை மாறி மாறி பயணிக்கையில் கராச்சியில் இருந்து கப்பலில் ஹஜ்ஜுக்கு செல்வது என்று அவன் அறிந்து கொண்டான். அந்த காலத்தில் கப்பலில் ஹஜ்ஜுக்கு செல்வது மிகவும் பிரபலமாக இருந்தது. ஒரு நாள் ரயிலில் இருந்த டிக்கெட் பரிசோதகர் அந்த இளைஞனை கவனித்தார். அவனது நிஷ்கபடத்தன்மையும் ஹஜ்ஜின் மீதான ஆழ்ந்த பக்தியும் கண்டு அவருக்கு அவனிடம் இரக்கம் ஏற்பட்டது. அவர் கூறினார், என்னுடன் வா, நான் உன்னை கராச்சிக்கு அழைத்து செல்கிறேன். இவ்வாறு ஒரு நாள் அந்த பால் வியாபாரி கராச்சியை அடைந்தான். கராச்சி ரயில் நிலையத்தில் வந்தவுடன் அவன் மக்களிடம் கேட்டான், நான் ஹஜ்ஜுக்கு செல்ல விரும்புகிறேன், இங்கு செல்ல வேண்டும். ஒருவர் கருணையுடன் ஹஜ்ஜு முகாமை காட்டினார். உடனே அவன் அங்கு சென்றான். முகாமில் ஹஜ்ஜுக்கு தயாராகும் பலரை அவன் கண்டான். ஆனால் இந்த ஏழை இளைஞனிடம் டிக்கெட்டோ பாஸ்போர்ட்டோ பணமோ இல்லை. இருப்பினும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற தீவிர ஆசை அவன் இதயத்தில் எரிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பயணிகளின் உடைமைகளை கப்பலுக்கு கொண்டு செல்லும் கூலி தொழிலாளர்களுக்கு கப்பலில் ஏற அனுமதி இருப்பதை அவன் கவனித்தான். அவன் ஒரு கூலியாளருடன் நட்பு ஏற்படுத்தி அவரது சீருடையை கடன் வாங்கினான். கூலியாளரின் உடையில் அவன் பயணிகளின் உடைமைகளை கப்பலுக்கு கொண்டு செல்ல தொடங்கினான். அவனது பலவீனமான உடல் கண்டு மற்றவர்கள் அவனை நம்ப தயங்கினாலும் அவன் பணிவாக கெஞ்சினான், தயவு செய்து உங்கள் உடைமைகளை இலவசமாக எடுத்துச் செல்ல அனுமதியுங்கள். நான் ஹாஜிகளை நேசிக்கிறேன், தயவு செய்து இதை என் தலையில் வைக்கவும். இவ்வாறு கூலியாளர் வேடத்தில் அவன் மீண்டும் மீண்டும் கப்பலில் ஏறினான். எல்லா உடைமைகளையும் கப்பலுக்கு கொண்டு சென்ற பிறகு அவன் ரகசியமாக கப்பலின் ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டான். கடன் வாங்கிய சீருடையை திருப்பிக் கொடுத்து அவன் தனது சொந்த ஆடைகளை அணிந்தான். மற்ற பயணிகள் தங்கள் அறைகளில் வசதியாக ஓய்வெடுக்க அவன் வெளியில் அமைதியாக தாக்குப்பிடித்தான். ஒரு முறை கப்பலில் இருந்த ஒரு கருணையுள்ள மனிதரிடம் அவன் கேட்டான், சகோதர ரேஜிதா, துறைமுகத்தில் எப்போது வந்து சேருவோம்? தயவு செய்து சொல்லுங்கள். ஜித்தா நகரின் விளக்குகள் தொலைவில் தெரிந்தபோது அந்த மனிதர் கை காட்டி, பாரங்கே இருக்கிறது என்று கூறினார். அல்ஹம்துலில்லா, மாதங்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு நாங்கள் ஜித்தாவை அடைந்தோம். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த பால் வியாபாரி கப்பலின் கைப்பிடியில் ஏறி புனித நகரத்தின் துறைமுகத்தை ஆர்வத்துடன் பார்த்தான். உணர்ச்சி வசப்பட்ட அவன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் கடலில் குதித்தான். அவனிடம் பாஸ்போர்ட் இல்லை, சட்டப்படி கப்பலில் இருந்து இறங்கி புனித பூமியில் நுழைய முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு நீந்த தெரியவில்லை. கடலில் குதித்த அவன் மூழ்கி பின்னர் மேலே வரவில்லை.
அவனுடன் பேசிக் கொண்டிருந்த மனிதர் அவனை தேடினாரானால் எந்த அடையாளமும் காணவில்லை. என்ன நடந்தது என்பதை உணர்ந்து அவர் துக்கத்துடன் பெருமூச்சு விட்டார். இது அல்லாஹ்வின் விருப்பமாக இருக்கலாம் என்று நினைத்தார். நீண்ட ஒரு மாத ஹஜ்ஜு பயணத்தை முடித்து காபாவை வலம் வந்து அரஃபாவில் இருந்து மதீனாவை சந்தித்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித கல்லறையில் சலாம் செலுத்திய பிறகு அந்த மனிதர் மக்காவுக்கு திரும்பினார். ஒரு நாள் புனித மசூதியில் இருந்து வெளியேறும்போது அவர் அந்த பால் வியாபாரியை காபாவில் இருந்து வெளியே நடப்பதை கண்டார். ஆச்சரியத்துடன் அவர் கேட்டார், சகோதரரே, நீந்த தெரியாமல் மகிழ்ச்சியில் கடலில் குதித்தவர் நீதானே? பால் வியாபாரி அமைதியாக பதிலளித்தார், ஆம் சகோதரரே, அது நான்தான். அந்த மனிதர் கேட்டார், ஆனால் நீ எப்படி தப்பினாய்? உனக்கு என்ன நடந்தது? பால் வியாபாரி கூறினார், வாயனுடன் வானான் எல்லாவற்றையும் சொல்கிறேன். அந்த மனிதர் பால் வியாபாரியை பின்தொடர்ந்தார். வெளியே வந்தபோது ஒரு புதிய கார் ஒரு ஓட்டுநருடன் காத்திருப்பதை கண்டார். பால் வியாபாரி காரில் ஏறி அந்த மனிதரையும் உள்ளே அழைத்தார். அவர்கள் ஒரு உயர்ந்த பகுதிக்கு சென்று ஒரு பெரிய வீட்டின் முன் நின்றார்கள். வீட்டுக்குள் பால் வியாபாரி அவரை அன்புடன் வரவேற்று பழங்களும் லேசான உணவுகளும் பரிமாறுமாறு பணியாளரிடம் கேட்டார். ஆச்சரியத்துடன் அந்த மனிதர் கேட்டார், சகோதரரே, உன்னிடம் பாஸ்போர்ட் கூட இல்லாத ஒரு ஏழை பால் வியாபாரியாக இருந்தவன் இல்லையா? இப்போது இங்கோரேபியாவில் வேலையாட்களுடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாய். பால் வியாபாரி புன்னகையுடன் கூறினார், சகோதரரே, என் கதையை உடனே சொல்கிறேன். ஆனால் முதலில் இதை அறிந்து கொள், இந்த காரும் இந்த வீடும் என்னுடையவை. என் கதையை நீ அறிவாயப்படி இவை சாத்தியமானது என்று சொல்கிறேன். பால் வியாபாரி தொடர்ந்தார், என் இதயத்தில் ஒரே ஒரு ஆசை மட்டுமே இருந்தது, அல்லாஹுவின் புனித இல்லத்தை பார்ப்பது. இந்த தீவிரமான அன்பால் அல்லாஹு என்னை வெகுமதி அளித்தான். ஜித்தாவை அடைந்தபோது நான் அல்லாஹுவிடம் சொன்னேன், ஓ அல்லாஹ், உனக்கு முன் நான் சரணடைகிறேன். என்னிடம் பாஸ்போர்ட்டோ ஆவணங்களோ இல்லை. அதன் பிறகு நான் கடலில் குதித்தேன். எனக்கு நீந்த தெரியாதுவானாலும் நான் கைகால்களை ஆட்டி முயற்சித்தேன். அலைகள் என்னை கரைக்கு தள்ளியது போல் தோன்றியது. என் நுரையீரலிலும் வயிற்றிலும் தண்ணீர் நிரம்பி நான் மயக்கமடைந்தேன். மயக்கம் தெளிந்தபோது நான் கடற்கரையில் படுத்திருந்தேன். அது ஆழ்ந்த இரவு. நான் இரும்பு கம்பிகளுக்குள் முக்கிய கதவு பூட்டப்பட்ட நிலையில் ஒரு குடியேற்ற மண்டலத்தில் சிக்கியிருந்தேன். அருகில் ஒரு வீட்டை கவனித்தேன். அங்கு ஒரு பசு ஒரு தூணில் கட்டப்பட்டிருந்தது. 2 ஆண்கள் அந்த பசுவை கறக்க முயற்சித்தனரானால் அது எதிர்த்து அனுமதிக்கவில்லை. நான் அவர்களுக்கு சைகை செய்து எனக்கு அது செய்ய தெரியும் என்று சொல்ல முயற்சித்தேன். என் முகத்தை பார்த்து நான் பசுவை கறக்க தெரிந்தவன் என்று அவர்கள் ஊகித்தனர். ஒருவர் சொன்னார், இந்த மனிதனால் பசுவை கறக்க முடியுமானால் கதவை திறந்து அவனை வெளியேற்று. அல்லாஹ்வின் விருப்பப்படி என்னை தடுத்து வைத்திருந்த ஷேக் ஃபின்னர் அவர்களின் பசுவை கறக்க உதவுவதற்காக என்னை விடுவித்தார். ஷேக்கின் மகன் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தான். மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி அவனுக்கு புதிய பசுப்பால் தேவைப்பட்டது. அதற்காக அவர்கள் ஒரு பசுவை வாங்கியிருந்தனர். ஆனால் பசுப்பால் உற்பத்தி செய்தாலும் அது மிகவும் ஆக்ரோஷமாக இருந்ததால் யாராலும் அதை கறக்க முடியவில்லை. ஷேக் மற்றும் அவரது மனைவி இந்த சூழ்நிலையில் மிகவும் கவலையடைந்திருந்தனர். நான் பசுவை கறக்க முடியும் என்று சொன்னபோது ஷேக்கின் மனைவி தலையிட்டு என்னை விடுவிக்குமாறு கணவரை சம்மதிக்க வைத்தார். வேறு யாராலும் அந்த பசுவை அணுகவே முடியவில்லை. நான் பசுவின் தலையை மென்மையாக தடவி என் முறையில் மென்மையாக பேசினேன். அல்லாஹுவின் கருணையால் பசு அமைதியானது. ஒரே அமர்வில் நான் 8 முதல் 10 லிட்டர் வரை பால் கறந்தேன். ஷேக்கின் மனைவி ஆச்சரியப்பட்டு, இந்த பசுவை வாங்கிய பிறகு இதன் பாதி பால் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறினார். அவர்கள் இந்த மனிதனை விடக்கூடாது என்று சொன்னார்கள். பின்னர் நான் ஷேக்கை சந்தித்தேன். அவர் கேட்டார், நீ யார்? எங்கிருந்து வந்தவன்? நான் எல்லாவற்றையும் சொன்னேன். நான் பாகிஸ்தானிலிருந்து ஹஜ்ஜுக்கு வந்த ஒரு ஏழை மனிதன் என்று. ஷேக் சொன்னார், உன்னை நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். உனக்கு பசுவை கறக்கும் அற்புதமான திறமை உள்ளது. நான் பதிலளித்தேன், நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் ஹஜ்ஜு செய்ய முடியவில்லை என்றால் என் இதயம் அமைதியடையாது. அதுதான் என் பயணத்தின் இலக்கு. அவர்கள் என்னிடம் ஹஜ்ஜு பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் உறுதியளித்தனர். மறுநாள் ஷேக்கின் மனைவி தனது தந்தையை அழைத்து முழு கதையையும் சொன்னார். அவர்களது தந்தைக்கு சுமார் 200 பசுக்களும் எருமைகளும் உள்ள ஒரு பெரிய கால்நடை பண்ணை இருந்தது. அவர் என்னை தனது பண்ணையின் நிரந்தர மேற்பார்வையாளராக நியமித்தார்.
ஷேக் என்னை பண்ணைக்கு அழைத்துச் சென்று அங்கு என்னை அறிமுகப்படுத்தினார். அவரது மருமகன் சொன்னார், நீ இங்கு தங்கி பண்ணையின் பொறுப்பை ஏற்க வேண்டும். புதிய தொழிலாளர்களை பயிற்றுவிக்க வேண்டும். கறவை நேரம் வந்தபோது நான் ஒரு அமர்வில் 20 முதல் 25 பசுக்களை கறந்தேன். அவர்கள் அதிர்ச்சியடைந்து, இவ்வளவு பால் கிடைக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. எங்கள் பசுக்கள் இவ்வளவு பால் உற்பத்தி செய்யவில்லை என்று கூறினார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீ இங்கேயே தங்க வேண்டும், உன்னை விடமாட்டோம். உனது ஹஜ்ஜு ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். நான் என் மனைவியும் குழந்தைகளும் வீட்டில் இருப்பதாக சொன்னபோது அவர்கள், அதை பற்றி கவலைப்படாதே. நான் ஒரு புதிய வீடு கட்டியிருக்கிறேன், அதை உனக்கு தருகிறேன். இந்த கார் புதிதாக வாங்கப்பட்டது, அதையும் உனக்கு பரிசாக தருகிறேன். இப்போது உன் மனைவி மற்றும் குழந்தைகளின் பெயர் மற்றும் முகவரியை கொடு. நாங்கள் அவர்களுக்கு தகவல் அனுப்புவோம். அவர்கள் வாக்குறுதி அளித்தனர். அடுத்த கப்பலில் 1 மாதத்திற்குள் உன் மனைவியும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருவார்கள். நீ அவர்களுடன் ஹஜ்ஜு செய்யலாம். உனக்கு விருப்பமிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜு செய்யலாம். அன்பு சகோதரரே, 1 மாதத்திற்குள் என் மனைவியும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருவார்கள் என்று நம்புகிறேன். நான் ஹஜ்ஜை முடித்துவிட்டேன். அல்லாஹுவின் புனித இல்லத்தை பார்க்க வேண்டும் என்ற என் இதயத்தின் ஆசையும் அல்லாஹ் மீதான முழு நம்பிக்கையுமே என்னை இங்கு கொண்டு வந்தது. அல்லாஹ் எனக்கு இவ்வுலகில் ஆசீர்வாதங்களை அளித்தார். மறுமையின் வெகுமதியாக அவனது புனித இல்லத்தைச் சுற்றி தவாஃப் செய்யும் வாய்ப்பையும் தந்தார். இனி நான் ஒவ்வொரு ஆண்டும் காபாவை சந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த பார்வையாளர்களே, ஹஜ்ஜின் மீதான தூய நோக்கத்தின் முக்கியத்துவத்தை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வஹரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.